அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய தேவைகளுக்காக நம்முடைய பரமபிதாவிடம் மன்றாடுங்கள். தகப்பனே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். அப்பா, நீர் செய்து கொண்டிருக்கின்ற ஏராளமான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, பல்வேறு பிரச்சனையின் காரணமாக என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது, எங்களை அச்சமூட்டி கொண்டே இருக்கிறது. தகப்பனே, யார் எங்களுக்கு உதவி செய்வார்களோ என்று எண்ணி மனிதனின் பின்பாக அலைந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு தந்தையே, நீர்தான் எங்களுடைய புகலிடம். நீர் நினைத்தால் எங்கள் பிரச்சனைகளெல்லாம் சரியாகிவிடும் என்பதை மறந்து ஏதேதோ செய்து பார்க்கின்றோம், எங்கெல்லாமோ சென்று பார்க்கின்றோம். நோய்கள் ஏற்படுத்துகின்ற தாங்க முடியாத வலியின் காரணமாக சுகத்தை தேடி எங்கெல்லாமோ செல்கின்றோம். அங்கெல்லாம் எங்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. தகப்பனே, கடன் பாரங்கள் நிமித்தமாக பணத்திற்காக ஒவ்வொரு மனிதனின் பின்பாக நடக்கிறோம். யாராவது பண உதவி செய்ய மாட்டார்களா என்று அவர்கள் பின்னாலே எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள நடந்து கொண்டிருக்கின்றோம். தகப்பனே, எங்கள் தேவைகளை நீர் சந்திக்க முடியும். நீர் நினைத்தால் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்பதை மறந்துவிட்டு எங்கெல்லாமோ சென்றுவிட்டு அவர்களையெல்லாம் நாங்கள் நம்புகிறோம். நீர் நினைத்தால் நிச்சயமாக எங்கள் நோய்களிலிருந்து நாங்கள் குணமாக முடியும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும். குடும்ப பிரச்சனைகள், உறவுகளுக்கிடையே சண்டைகள், பிள்ளைகள் மூலமாக பிரச்சனைகள், வழி தவறி நடக்கும் பிரச்சனைகள் என அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக நாங்கள் மீண்டு வந்து நிம்மதியான ஒரு வாழ்வை பெற முடியும். தகப்பனே, எங்கள் வேண்டுதலை கேட்டு எங்கள் வாழ்க்கை உமது கையில் அல்லவா இருக்கிறது. நீர்தானே எங்களை படைத்தீர், நீர்தானே எங்களை உருவாக்கினீர். உம்மை என்று வேறு யார் எங்கள் நிலைமையை மாற்ற முடியும், இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும்? தகப்பனே, இறங்கும் ஐயா, இரக்கம் காட்டும் ஐயா. எங்குமே கிடைக்காத இரக்கத்தையும் அன்பையும் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உமது அன்பு எங்கள் மீது பொழிய வேண்டும். மன அமைதி எங்களுக்கு தார். எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் துவண்டு போகாமல் மன அமைதியோடு அத்தனை பிரச்சனைகளையும் உன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை மட்டுமே கொண்டு எதிர்கொள்ள வேண்டும். தகப்பனே, அதற்கு தேவையான சமாதானத்தை தாரும், நம்பிக்கையை தாரும். உன் தகப்பன் நான் இருக்கிறேன், நீ எழுந்து நடைபோடு என்று உமது குரல், உமது வார்த்தை எங்களை வழிநடத்த வேண்டும். இரக்கம் காட்டும் தகப்பனே, உமது திருமுகத்தை எங்களுக்கு காண்பி. அதை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்பா. அதைவிட மேலான சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையில் இல்லை. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பொக்கிஷம்! எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மையே நாங்கள் நேசிக்கின்றோம், இனியும் நேசிப்போம். உமக்கு உண்மையாக நாங்கள் இருப்போம். சில வேளைகளில் உமது பிள்ளைகள் என்ற பெயரிலிருந்து வழியிலிருந்து தவறி விடுகிறோம். அவற்றிற்காக எங்களை மன்னியும் தகப்பனே. நீர் மன்னிக்கின்ற தெய்வம், நீர் இரக்கம் காட்டும் தெய்வம், நீர் அரவணைத்து வழி நடத்தும் தெய்வம் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்தை மன்னித்து எங்களுக்கு வழிகாட்டும், எங்களுக்கு துணையாக இரும். நீர் துணையாக இருக்கும்போது, நீர் தூணாக இருக்கும்போது எங்களை யாரால், எவற்றால் என்ன செய்ய முடியும்? நாங்கள் முழு மனதோடு உம்மை நம்புகிறோம். நிச்சயமாக நாங்கள் வேண்டும் வரத்தை நீர் தருவீர். நாங்கள் பெற்றுக்கொள்வோம், நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அற்புதத்தின் தெய்வம், எங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீர். நாங்கள் நம்புகிறோம், நம்பிக்கையோடு உம்மிடம் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இதோ ஏராளமான உள்ள குமுறல்கள் மனதில் வைத்து கொண்டு யாராவது ஒரு ஆள் நம் குறைகளை கேட்க மாட்டாரா என்று தனியாக புலம்பிக் கொண்டிருக்கும் மக்களை பார். யாராவது ஒரு ஆள் நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்களா என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் மக்களை பார். கலங்காதே, திகையாதே என்று சொல்லி அவர்களை தேற்றும். நான் கேட்கிறேன், உன் குறைகளை நான் கேட்கிறேன், உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன், உன் உள்ள குமுறல்களை, உன் வேதனைகளை நான் கேட்கிறேன்.
மகளே, நீ கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், என்னோடு நீ பேசு, உன் குறைகளையெல்லாம் நான் சந்திப்பேன் என்று அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லும் தகப்பனே. எங்களுக்கு தேற்றரவாளராயிருக்கிற எங்கள் தெய்வமே, எங்களோடு தங்கி இருக்கிற எங்கள் இறைவனே, எங்கள் உள்ளத்திலும் உடலிலும் இருக்கிற குறைகளை பாரு, மன அமைதியும் மகிழ்ச்சியும் தாரு. நாங்கள் போகுமிடமெல்லாம் எங்களோடு வந்து இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற உமது மேலான கிருபைக்காக கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. கடவுளே, மக்களை ஏமாற்றி அவர்களின் பணத்தை அபகரித்த சக்கேயு என்ற மனிதரை மன்னித்து அவருக்கு ஒரு மீட்பை கொடுத்த தெய்வமே, இன்று எங்களுக்கும் நாங்கள் செய்த அனைத்திற்கும் மன்னிப்பு தந்து எங்களுக்கு ஒரு மீட்பை தாரும். ஆண்டவர் வருகிறார் என்பதை பார்த்து ஒரு மரத்தின் மீது ஏறி இருந்து உம்மை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு, உம்மை கண்டு மீட்பை பெற வேண்டும் என்ற ஆவலோடு காத்து கொண்டிருந்த அந்த சக்கேவை போல ஆண்டவரே, நீர் தரும் விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நீர் தரும் மீட்பை எண்ணி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஏராளமான சகோதர சகோதரிகள் பாவத்திலே விழுந்து கிடப்பதை பார்க்கிறோம். தீய பழக்க வழக்கங்களோடு சமூகத்திலே எதிர்வினைகளை ஆற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் தருகின்றோம். ஆண்டவரே, என்றாவது ஒரு நாள் இயேசுவின் முகத்தை பார்த்து மனமாற்றம் அடைய மாட்டோமா என்று எண்ணிக்கொண்டு காத்து கொண்டிருப்பார்கள் சில பேர். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் இருக்கின்ற பாவ சூழலிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அணைத்து கொள்ளும் தகப்பனே. உமது பக்கம் இழுத்து கொள்ளும். உடல் நோயால் வீதிகளிலும் தெருவோரங்களிலும் வீடுகளிலும் முடங்கி கிடக்கும் மக்களை ஆசீர்வதியும். அவர்களின் மன வலியை, உடல் வலியை குணமாக்கும். அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ சந்தியும். அவர்களுக்கு தேவையான நல்ல உணவுகள், மருத்துவ செலவுகள், நல்ல மருந்துகள் இவைகளெல்லாம் கிடைக்குமாறு எந்த நேரத்திலும் மனம் சோர்ந்து போகாமல் நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார், எனக்கு மீட்பை தருவார் என்று நம்பிக்கையோடு வலிகளை தாங்கிக் கொள்ளும் யோபுவை போல சோதனைகளை சாதனைகளாக மாற்றி வெற்றி கொள்ள கிருபை தாரும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.